கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் 19ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தானியேலை குறித்து கடந்த வாரம் கூட நாம் தியானித்தோம். தாரியு என்ற அரசன் தானியேலை சிங்க குகையிலே போட்டு அவரை கொல்வதற்காக அவர்கள் இயற்றின சட்டத்தின்படி அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அந்த அரசனுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வார்த்தையை தான் தானியேலுக்கு சொல்லி சிங்க குகைக்குள்ளாக அவரை அனுப்புகிறார். நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்கிற அற்புதமான ஒரு நம்பிக்கை வார்த்தையை, விசுவாச அறிக்கையை சொல்லிதான் அவரை அனுப்புகிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தானியேல் நாள்தோறும் 3 வேளையும் கடவுளின் பாதங்களிலே முழந்தாள் இருந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு நன்றி செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆகவேதான் அதை அறிந்த அரசர் இந்த வார்த்தையை சொல்லி அவரை அனுப்புகிறார். நீ இடைவிடாமல் வழிபடுகிற உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நினைத்ததின்படியாகவே கடவுள் அருமையாக தானியேலை அந்த சிங்கங்களில் இருந்து தப்புவிக்க பண்ணினார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களில் கடவுளுக்கு ஜெபம் ஏறெடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், கடவுளுக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் இதுபோன்ற சில சங்கடமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் உண்மையாகவே கடவுளை வழிபடுகிற, கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகள் எப்பேற்பட்ட சிங்கங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள். எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் கடவுளின் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு உறுதியாக நிற்பார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தையும் விசுவாசத்திலே உறுதியையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாள்தோறும் கடவுளை நாம் ஆராதித்து நன்றி செலுத்துவது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதும் கடவுளுக்குரிய நேரத்தை நாம் கொடுக்கும் பொழுது, கடவுளுக்குரிய மரியாதையை, கடவுளுக்குரிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது, அவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லும் பொழுது, கடவுள் எப்பேற்பட்ட போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் அதிலிருந்து அருமையாக நம்மை விடுவித்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையையும் இந்த புதிய நாளிலே நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம். உங்களுக்கு கூட இன்று உங்களுடைய குடும்பத்திலே, செய்கிற வேலையிலே, செய்கிற தொழிலிலே சிங்கங்களைப் போல சூழ்ந்திருந்தாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றிலிருந்து கடவுளுக்கென்று நான் இந்த நேரத்தை நான் ஒதுக்குகிறேன், கடவுளின் பாதத்திலே இந்த நேரத்தில் நான் அமருவேன் என்று நீங்கள் ஒரு முடிவு செய்து அதன்படியாக கடவுளின் பாதத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமருங்கள், கடவுளுக்கு ஆராதனை செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். நீங்களே அந்த மாற்றத்தை பார்ப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை விட்டு நீங்கி போகும். நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவை, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வின்படியாகவே எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் அனுதினமும் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமது பாதத்திலே விழுந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை ஆசீர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே நாள்தோறும் கடவுளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். உங்களுடைய விடுதலை உங்கள் கரங்களில் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.